May I come in? அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரா? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் கார்விஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கார்டிஸ் வைட்டி. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்மகிட்ட என்ன இருக்குது பாருங்கள். இது ஒரு டச் ஸ்க்ரீன் டிஎஃப்டி டிஸ்பிளே. வாவ், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி திருப்பி பாருங்கள், இல்லை நம்ம SD கார்டெலாம் கூட போட முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SPI ப்ரோட்டோகாலில் ஒர்க் பண்ணுது. அண்ட் இது வந்து 2.8 inch டிஸ்பிளே. SPI ப்ரோட்டோகாலில் ஒர்க் பண்ணுறதால இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதோட ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொஞ்சம் நல்லாவே ஜாஸ்தியாகவே இருக்கும். நீங்கள் அப் டு 60 FPS வரைக்கும் இதில் டிஸ்பிளே பண்ண முடியும்னா பார்த்துக்கோங்க. பட் அதுக்கான மைக்ரோ கண்ட்ரோலரோ இல்லை மைக்ரோ ப்ராசஸரும் பக்காவாக இருக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி பிகோ, நம்ம ராஸ்பெரி பை பிகோவோட வச்சு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அண்ட் வித் இமேஜஸ்லாம் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட கனெக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்கும், ஆஸ் ஆஃப் லைக் LCD டிஸ்பிளே மாதிரி. இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 5 இந்த கிளாக் வரைக்கும். இந்த 5மே நீங்கள் டச் ஸ்க்ரீன், அதாவது நீங்கள் டச் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மட்டும்தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இல்லைனா கொடுக்க தேவையில்லை, கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் தேவைப்பட்டால் இதை கொடுக்கலாம். மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு நார்மலாக இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகும். டிஸ்பிளேல காட்டுற பாருங்க, இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அது இதுன்னு எடுத்து மாற்றி கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நான் காட்டுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து கூடவே இதை வாங்கும் போது இந்த ஸ்டிக்கும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இது வந்து அரௌண்ட் நான் 800 அந்த ரேஞ்சுக்கு நான் வாங்கினேன், ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் கைஸ், பட் பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். ராஸ்பெரி பையில் 3.3 volts இருக்கிறத எடுத்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுங்கள். 5 volts கொடுக்காதீங்க, கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், பட் வேணாம். இதே மாதிரி நீங்கள் இப்போ ராஸ்பெரி பையில் கொடுக்கறதால நீங்கள் டேரெக்டாக எல்லாம் கொடுத்துருங்க. இதே மாதிரி தான் ESP32 கனெக்ஷன். பட் ஆர்டினோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும், பிகாஸ் அது வந்து 5 volt லாஜிக் ஆப்ரேட் ஆகக்கூடியது இல்லையா, அதனால. சரி, இப்போ ராஸ்பெரி பை எடுத்து சொருவிடலாம். பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எடுத்த உடனே. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ணால் தான் அது வந்து மாறும். ஸோ இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் தோனி ஓப்பன் பண்ணிக்கலாம். தோனி ஸோ தோனி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்டாப் கொடுக்குறேன், அப்போ தான் டிடெக்ட் ஆகணும் மைக்ரோ கண்ட்ரோலர். எஸ், டிடெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடிங் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் நிறைய டெஸ்டிங் பண்ணி பார்த்ததுனால அப்படி இப்படி இருக்குது. பட் நம்ம வந்து டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம்னா, நியூ கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஸோ பிஃபோர் நீங்கள் வந்து இதில் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லைப்ரரிஸ் தேவைப்படும். இதோட பேர் வந்து ILI9341 அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாடியூலோட நேம். ஸோ இதுக்கான லைப்ரரிஸை நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கான லைப்ரரி நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான், ஜெஃப்மரோட மைக்ரோபைத்தான் ILI9341. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் இருக்க எல்லாத்தையுமே, அதாவது இல்லை பைத்தான்னு முடியுது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நான் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த M5 ஸ்டாக்கு எல்லாமே சேர்த்து main.py மட்டும் விட்ருங்க. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ராஸ்பெரி பையில் அப்லோட் பண்ணிட்டேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் மை ஃபைல்ஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கும் இல்லையா, அது அப்படியே இப்படி இது இப்போ நான் PBM கிளிக் பண்ணி அங்கே பாருங்க அப்லோட் 2 இருக்குல்ல, அப்லோட் 2 / இருக்குல்ல, இது அப்படியே நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ராஸ்பெரி பைக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆனது எல்லாமே எங்கே இருக்கும்னா லைப்ரரிஸில் போயிட்டு, ஸோ இங்கே பாருங்கள் TT14 TT24 இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, SD இது இருக்கான், M5 ஸ்டாக்கு ILI9341 நியூ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே பேசிக்காக இருந்தால் தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ நான் தென் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு டிஸ்பிளே டெக்ஸ்ட் அப்படின்ற என்னுடைய ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் SPI SPI ப்ரோட்டோகாலில் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணோம். நம்மளுடைய SPI 0 பின்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோமா, இல்லைனா எதர் 1 or 0. ஸோ அந்த நம்ம 0 கொடுத்துக்கலாம். இன்னொரு டிவைஸ் இதே மாதிரி நீங்கள் SPI யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1 யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பாட் ரேட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய பின்லாம் நான் வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே இனிஷியலைசேஷன் சேம் தான். நீங்கள் என்னென்ன இங்கே நிறைய பின் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களே, அது எல்லாமே வந்து அந்த GP பின்னில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருங்க. அப்புறம் வித் ஆஃப் தி அதாவது வித் ஆஃப் தி டிஸ்பிளே வந்து 320, ஹைட் வந்து 240, அந்த ரொட்டேஷன் இது வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ரொட்டேஷன்லாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 3 கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த பக்கமாக பார்த்து யூஸ் பண்ணுறேன், அதனால். ஸோ உங்களுக்கு 1னா வந்து இந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 2னா வந்து போர்ட்ரேட்டு, 3னா லேண்ட்ஸ்கேப்பு திருப்பி மாதிரி வரும். ஸோ display.ini90. தென் வந்து நான் இதில் பிளாக் கலரோடைய கோடிங்ஸ் கொடுத்துருக்கேன், ஒயிட் கலரோட கோடிங்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதில் என்ன கலர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறது தான், உங்களோட விஷ் தான். நீங்கள் என்ன கலர் வேணால் இங்கே நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். 423. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஸ்பிளேயோடைய பேக்ரவுண்டை ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபுல் பேக்ரவுண்டையும் நான் ரெட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ண போகிறேன், ஹோலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாற்றி விட்டுறேன், ஹோலா வேணாம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். தெரிஞ்சு பண்ணுங்க, லைக் போடுங்க,
இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் வந்து டிஸ்பிளே செட் ஃபாண்ட் வந்து TT32. இது வந்து என்னென்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக இந்த லைப்ரரியில் 3 ஃபாண்ட்டுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா TT14, 24, 32. இது தாண்டியும் நீங்கள் வந்து ஃபாண்ட் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை நான் வேறு வீடியோவில் காட்டுறேன். ஸோ நான் பேசிக்காக TT32ன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ 32 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 14 பிக்சல்ஸ்னால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதுதான். ஸோ நான் வந்து இங்கே ரெக்டாங்கிள் ஒன்று ஃபில் பண்ணுறேன். இது வந்து டிஸ்பிளே ஃபில் ரெக்டாங்கிள் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா. இது வந்து 10லேருந்து ஆரம்பிச்சு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் 10, ஒய் ஆக்சிஸ் 10 அண்ட் எண்டிங். ஸோ ஸ்டார்டிங்கோடைய எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துட்டோம். அப்புறம் எண்டிங்கோட எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கொடுக்கணும். ஸோ அது 300 and 220. இப்படி நான் எது கொடுக்குறேன்னா எனக்கு கரெக்டாக என்னுடைய பார்டர் வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய ரெக்டாங்கிள் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். விச் மீன்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகாமல் இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடியும். ஸோ இப்படி 4 பாயிண்ட்டையும் அது கனெக்ட் பண்ணிச்சுன்னா அது ஒரு ப்ராப்பர் ரெக்டாங்கிள் ஆகிடும். ஸோ நீங்கள் டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ஸோ நான் வந்து செட் பொசிஷன் அடுத்து வந்து என்னுடைய டெக்ஸ்ட் எங்கே எழுத போகிறேன் அப்படின்னா 80 and 100. ஸோ நீங்கள் இதில் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ உங்களுடைய டிஸ்பிளேவோடைய ஹைட் வந்து நான் சொல்லிட்டேன் 240 அப்படின்னு. விட்த் பார்த்தீங்கன்னா 320. ஸோ இந்த 320ல் மிட் பாயிண்ட் என்னவா இருக்கும்? 320/2 என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும். 16 இல்லையா, 160, அரௌண்ட் 160 வரும். ஸோ 160 வந்து இங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து ஆரம்பித்தா தான் இந்த நம்மளுடைய ஃபுல் சென்டென்ஸ் எழுத முடியும். அப்படின்றதால நான் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி 100ல் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னுடைய ஹைட் வந்து 240ன்றது இல்லையா, 240ல் பாதி என்ன 12. ஸோ 120னா இங்கே இருக்கும் இந்த ஹைட்டுக்கு. ஸோ 120க்கு கொஞ்சம் மேலே நான் வந்து 80 அப்படின்றத வச்சுருக்கேன், கொஞ்சம் டாப்பில் வர மாதிரி. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் நம்மளுடைய பொசிஷன் எங்கே இருக்கணும் அப்படின்றத. அப்புறம் நான் வந்து கலர் வந்து என்னுடைய டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன், என்னுடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்குன்னா பேக்ரவுண்டை மேட்ச் பண்ணுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் கொடுக்கலாம். அண்ட் அப்படியே லோட் ஆகுதா? என்ன வரவே இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு. என்னென்னா கொஞ்சம் ஆட்டி பார்த்த ஒயரை ஏதோ லூஸாக இருக்குது போல். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு பாருங்க. நான் பார்டர் சொன்னேன் இல்லையா. ஸோ என்னோட ரெக்டாங்கிள் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிஞ்சிருக்கு. டிஸ்பிளேல பார்க்க லைட்டாக ஃப்ளிக்கரிங் ஆகிற மாதிரி தெரியலாம். பட் வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஸ்க்ரீன் வந்து எப்படியுமே ஃப்ளிக்கரிங்கே ஆகாது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி டெக்ஸ்ட் இப்போ ஃபில் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் நம்பர்ஸையும் ஃபில் பண்ணுவீங்க. அண்ட் இப்போ நம்ம டச் ஸ்க்ரீன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். டச் ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ நான் அடுத்த கோடிங் ஓப்பன் பண்ணிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் SPI டிஸ்பிளே இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ பழைய கோடில் பண்ண மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடியூல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், XPT2046 அப்படின்றது. இதுக்கான கிட்டப் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ நான் பண்ண மாதிரி நீங்கள் அந்த XP இதையும் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து மெயின்லேயே இருக்குது பாருங்கள், XPT2046.py. ஸோ தென் நான் வந்து இங்கே டச் ஸ்க்ரீனோடைய பின்ஸ் எல்லாம் கூட டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பின்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணாமல் இருந்தோம் இல்லையா, அந்த ஒரு 5 பின்ஸு. ஸோ இப்போ அதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கனெக்ஷன்ஸை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SPI 1 யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ப்ரோட்டோக்கால். ஸோ இங்கே வந்து SPI 0 யூஸ் பண்ணோம், இங்கே வந்து SPI 1. ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸு. CS பின்லாம் வந்து 9th, GP9, GP12 அப்படின்லாம் கொடுக்குறோம் பாருங்க. MOSIலாம் 11th பின்னு, SEKலாம் 10th பின்னு. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 SPIயுமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதுக்கு மேலே SPI இதில் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு மேலேனா நீங்கள் UART இல்லைனா I2C தான் போகணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து இங்கே என்னுடைய SPI இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். தென் பிளாக் கலர்ஸ்லாம் நான் அதாவது கலர் சும்மா கலர்லாம் நல்லா கலர் இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டேன். அண்ட் தென் செட் பேக்ரவுண்டு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபுல்லாக ஒயிட் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஒரு பிளாக் கலர் வரைஞ்சிருக்கேன். ஸோ விச் லுக்ஸ் லைக் எ பார்டர். ஸோ இது இப்போ பண்ண மாதிரியே. அப்புறம் வந்து ஒரு பட்டன் ஒன்று வச்சுருக்கேன், கிளியர் பட்டன் அப்படின்றது ஒன்று. சும்மா நான் இப்போ வரைஞ்சிட்டு இதை கிளிக் பண்ணேன்னா கிளியர் ஆகிடும் அதுக்காக. ஸோ கிளியர் ஸ்க்ரீன் நான் கொடுத்துருக்கேனா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன். ஸோ தென் இங்கே ஒயல்ட்ரோவில் வந்து டச் டேட்டா வந்து ஃபஸ்ட் நான் கெட் பண்ணுறேன். ஸோ எனக்கு டச் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா என்னோடய எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸை நான் வந்து என்னுடைய டெர்மினலில் ஷோ பண்ணுவேன், எங்கெங்கெல்லாம் நான் டச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. தென் வந்து அப்படி நான் கிளியர் ஸ்க்ரீன் டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிளியர் ஸ்க்ரீன் ஆகிடும், ஃபுல்லாக ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ 0.1 டிலே செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 0.01 வச்சோம்னா எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை ஸ்டாப் கொடுத்துட்டு ரன் கொடுப்போம். ஸோ இங்கே பாருங்கள் என்னுடைய டிஸ்பிளே மாறிச்சு பாருங்கள், இங்கே ஒரு கிளியர் பட்டன் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதில் வரைகிறேன். ஆக்சுவலி ஓகே எனக்கு டிடெக்ட் ஆகலை, என்னுடைய ஒயர் ஏதோ லூஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஓகே லூஸ் கனெக்ஷன் சரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எனக்கு பாருங்கள் இங்கே ட்ராய் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நான் பொறுமையாக இப்படி வந்துச்சு ஏ அப்படின்னு வரைகிறேன்னா எனக்கு ஏ வரும். ஸோ இப்போ நான் வந்து கிளியர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள் என்னோடய ஸ்க்ரீனு. ஸோ எதையாவது நான் கிறுக்கி விட்டுட்டு கிளியர் அமுத்துனேன்னா என்னோடய ஸ்க்ரீன் கிளியர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி என்னுடைய நீங்கள் இங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எங்கெங்கெல்லாம் டச் பண்ணுறனோ இங்கெங்கெல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அது இங்கே அப்படியே கிராஃப் கூட ஏறிட்டு இருக்கு பாருங்கள்.
ஸோ இதுதான் டச் ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் பண்ணணுன்றது கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் எப்படி ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஸோ இது வந்து ஸ்டாப் பண்ணலாம். இப்போதைக்கு இமேஜை நம்ம இதுக்குள்ளே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இமேஜை ஆர்ஜிபி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து 2 ஆர்ஜிபி இமேஜஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா, ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு பைத்தான் கோட் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஃப்ரம் PIL import image. இந்த கோடை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னுடைய GitHub ரெபாசிட்டரியில் போடுறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்களோ அதோடைய ஃபுல் பார்த்து இங்கே கொடுத்துருங்க. நான் வந்து இந்த இதில் வச்சுருக்கேன், யூடியூப் தம்ப்நெயில்ஸ் logo.png வச்சுருக்கேன். பக்கத்தில் இந்த கமா போடுறீங்கல்ல, இந்த இடத்துல இப்போ RGB இமேஜாக இந்த கோடு கொடுக்க போதில்ல, இந்த கோடோடைய அவுட்புட் நீங்கள் எங்கே போட போகிறீங்களோ அதை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். நான் டெஸ்க்டாப்பில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் இது அப்படின்னு நான் போட்டேன். ஸோ என்னுடைய மேக் ஷூர் தட் யுவர் இமேஜ் இஸ் இன் திஸ் பாத் எக்ஸாக்ட்லி. ஸோ அது இருந்தால் தான் இந்த கோடு இருக்காமல் இல்லை எரர் வரும். ஸோ அதை போட்ட உடனே அவங்களுடைய டெஸ்க்டாப்பில் நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அங்கே உங்களுடைய RGB இமேஜ் வந்துடும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களோட ராஸ்பெரி பையில் போடுங்க. அதாவது நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ytbanner.rgb logo.rgb அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், டிஸ்பிளே இமேஜ் இன் RGB ஃபார்மேட்.py ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், ஜஸ்ட் நான் SPI வந்து கால் பண்ணியிருக்கேன் ஃபார் டிஸ்பிளே ஒன்லி. நீங்கள் டச்சுக்கு இது கால் பண்ண தேவையில்ல, பிகாஸ் நம்ம டச் பண்ண போகிறது இல்லை. அதனால் என்ன நீங்கள் கால் பண்ணிக்கலாம் உங்களோட யூஸ் கேஸை பொறுத்து. அண்ட் ஒரு டிஸ்பிளே இமேஜ் கொடுத்துருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஒரு பிக்சலையுமா நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன், என்னுடைய ஃபுல் ஸ்க்ரீனில் இது டிஸ்பிளே ஆகிற மாதிரி. நீங்கள் இருந்தால் தான் இப்படி கொடுக்க முடியும், இல்லைன்னா வராது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ரன் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், டிஸ்பிளே பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக ஒரு பிக்சலாக ஒரு லைனாக ஃபில் ஆகுது பாருங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்புட் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், நம்மளுடைய இமேஜு செம்ம கிளாரிட்டியாக பக்காவாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு இமேஜ்னாலும் டிஸ்பிளே பண்ணிக்கலாம், பக்காவாக இருக்குது. TFT டிஸ்பிளேனா இப்படி தான், எல்லா கலரையும் கரெக்டாக பிளெண்ட் பண்ணி மேட்ச் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா நம்ம இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த TFT டிஸ்பிளே வச்சு நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.